ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங்கி. ஸோ நம்ம சிஎஸ்எஸ் டாபிக்ஸில் கிரிட் லேஅவுட் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் கிரிட் லேஅவுட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரோ ஹைட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் நம்ம இந்த வீடியோவில் வந்து கிரிட் லேஅவுட்டில் எப்படி நம்ம வந்து எலமெண்ட்ஸை வந்து பொசிஷன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது கிரிட் லேஅவுட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து எப்பயுமே வந்து ஸ்டார்டிங் வந்து லெஃப்ட் டு ரைட் தான் வந்து காலம்ஸ் வந்து நம்பர் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லேஅவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் காலம், இது வந்து செகண்ட் காலம். அண்ட் எலமெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இது செகண்ட் எலமெண்ட், இது தேர்ட் எலமெண்ட், இது ஃபோர்த் எலமெண்ட். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை முதல் ரோ ஃபுல்லாக வர வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கிரிட்டில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது கிரிட் ரோ ஸ்டார்ட் அண்ட் கிரிட் ரோ எண்ட் அப்படின்றது. ஸோ கிரிட் ரோ ஸ்டார்ட்ன்றது எந்த ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அந்த கிரிட் எலமெண்ட் அப்படின்றது, அண்ட் எந்த ரோ வரைக்கும் அந்த கிரிட் எலமெண்ட் இருக்கணும் அப்படின்றது. அதேமாரி கிரிட் காலம் ஸ்டார்ட் அண்ட் கிரிட் காலம் எண்டு அப்படின்னு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அது வந்து எந்த காலமில் ஸ்டார்ட் ஆகணும் அண்ட் எந்த காலமில் எண்ட் ஆகணும் அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம அந்த கிரிட் காலம் ஸ்டார்ட் அண்ட் கிரிட் காலம் எண்டு வச்சு இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை எப்படி ஃபஸ்ட்டு ரெண்டு காலம் ஃபுல்லாக ஆக்குபை பண்ண வைக்கலாம், அதாவது ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டே வரணும் அப்படின்னா நம்ம அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் டெவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஓவர்ஃப்ளோ எக்ஸாம்பிள் 1 அப்படின்ட்டு அண்ட் டாட் அந்த கிளாஸுக்கு நான் கிரிட் காலம் ஸ்டார்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி 1, அதாவது ஃபர்ஸ்ட் காலம்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதேமாரி கிரிட் காலம் எண்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்கு நான் வந்து 3ன்னு கொடுத்துக்கிறேன். அதாவது மொத்தமாக 3 காலமையுமே வந்து ஆக்குபை பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து மொத்த ரோவையும் அதாவது 3 காலமையும் ஆக்குபை பண்ணியிருக்கு. அண்ட் மீதி எலமெண்ட்லாம் செகண்ட் ரோஸ்லேருந்து அப்படியே பொசிஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கிரிட் ரோ ஸ்டார்ட் அண்ட் கிரிட் ரோ எண்ட் ப்ராப்பர்ட்டி வச்சு இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை எப்படி நம்ம நடுவில் பிளேஸ் பண்ணலாம், இந்த ரெண்டு எலமெண்ட் அந்த இந்த மூணாவது ரோவில் இருக்கிற எலமெண்ட்டுக்கும் நடுவில் எப்படி இந்த ஃபர்ஸ்ட் ரோவை பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கிரிட் ரோ ஸ்டார்ட். ஸோ நமக்கு வந்து இந்த எலமெண்ட் வந்து செகண்ட் ரோவில் ஸ்டார்ட் ஆகணும். அண்ட் கிரிட் ரோ எண்ட் இது வந்து நமக்கு வந்து தேர்ட் ரோவில் எண்ட் ஆகணும். ஸோ இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா நீங்கள் பார்க்கலாம் இந்த எலமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் ரோவில் ஸ்டார்ட் ஆகி தேர்ட் ரோக்குள்ளே எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் வந்து இன்னொரு ஷார்ட் ஹேண்ட் மெத்தட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் தனித்தனியாக தான் மென்ஷன் பண்ணணும்னு இல்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கிரிட் காலம் அப்படின்ற ஒரே ப்ராப்பர்ட்டியில் ஒரு ஸ்லாஷ் வச்சு, ஸோ ஸ்லாஷுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஸ்டார்டிங் காலமு, ஸ்லாஷுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து எண்டிங் காலமு. ஸோ எண்டிங் காலம் வந்து 3 அதை நான் கொடுத்துட்டேன். ஸோ அதை எடுத்துடுறேன். அதேமாதிரி ரோக்கும் சேம் தான். கிரிட் ரோ ஸ்டார்டிங் ரோ வந்து 2, எண்டிங் ரோ வந்து 3. ஸோ இப்போ எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்காது, சேம் ஸ்டைலிங் தான் அப்ளை ஆகும். ஸோ இந்தமாரி கிரிட் ரோ அண்ட் கிரிட் காலம் ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்கள் வந்து உங்கள் எலமெண்ட்ஸை வந்து ஈஸியாக பொசிஷன் பண்ணலாம் லேஅவுட்டில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.